வணக்கம் நண்பர்களே. நம்மள்ல நெறைய பேரு மாச சம்பளத்துக்கு தான் வேல பார்க்குறோம். எவ்வளோதான் சம்பளம் வாங்குனாலும் மாச கடைசியில நம்ம கிட்ட பணம் இருக்கிறதே கிடையாது. ஏன் நம்ம கிட்ட பணம் இருக்க மாட்டேங்குதுன்னு கேட்டா, அதுக்கு நம்ம கிட்ட பதிலும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமாங்க? நம்ம பணத்த சரியான முறையில கையாள தெரியாம இருக்கிறது தான். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பணத்த சரியான முறையில திட்டமிட்டு, உங்க பொருளாதார வாழ்க்கைய மேம்படுத்த 5 சூப்பரான டிப்ஸ தான் தரப்போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நீங்க ஃபாலோ பண்ணா சம்பளத்தோட சந்தோஷமும் சேரும். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கைய மாத்துற முக்கியமான தகவல்கள பார்க்கலாம் வாங்க. முதல் வழி பட்ஜெட். கண்டிப்பா நீங்க பட்ஜெட் போட்டு தான் உங்களோட செலவுகள செய்யணும். உங்களோட வருமானம் எவ்ளோ? என்னென்ன செலவுகள் இருக்கு? இதுல அடிப்படையான செலவுகள் எது? ஆடம்பரமான செலவுகள் எது? நாம எவ்ளோ சேமிக்கணும்? இது மாதிரி நீங்க ஒரு பட்ஜெட்ட முதல்ல போடணும். இந்த பட்ஜெட்டோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமாங்க? நம்ம பணம் எங்கெல்லாம் செலவாகுது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமா தேவையே இல்லாத செலவுகள குறைக்க இது உங்களுக்கு உதவியாவும் இருக்கும். சேமிக்கிற பழக்கத்த உங்களால ஆரம்பிக்க முடியும். பட்ஜெட் போட்டா எப்படி நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களோட தேவையில்லாத செலவுகள குறைக்கும்போது தன்னால உங்களால சேமிப்ப தொடங்க முடியும். முதல்ல உங்களுடைய சம்பளத்த தேவைக்காக 50%, ஆசைகளுக்காக 30%, சேமிப்பு 20% முதல்ல பிரிச்சுக்கலாம். அடுத்து கடன். உங்களோட பட்ஜெட் மூலமா உங்களோட செலவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, நீங்க கடன் வாங்கும் பொழுது தன்னால உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம வாங்குற சம்பளத்துல நம்மளால கடன அடைக்க முடியுமா? முடியாதாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அப்போ வர வருமானத்த வச்சு மட்டும் செலவுகள அடக்குற பழக்கம் தன்னால வந்துரும். கடன் வாங்குற பழக்கத்துல இருந்து தன்னால நீங்க வெளிய வந்துருவீங்க. பட்ஜெட் போடுறது மூலியமா நம்ம பணம் எங்க போகணும் அப்படிங்கிறத நம்மளால கட்டுப்படுத்தவும் முடியும். கடன்ல இருந்து வெளிய வரவும் முடியும். இந்த மாதிரி நீங்க பட்ஜெட் போட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால சேமிக்கவும் முடியும். கடன்ல இருந்து தப்பிக்கவும் முடியும். 2வது வழி சேமிப்பு. சேமிப்பு போக செலவு பண்ணணும். செலவு போக சேமிக்க பணம் இல்லன்னு நாம சொல்லவே கூடாது. முதல்ல சேமிப்ப எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க செலவு பண்ணணும். நம்மள்ல அதிகமான பேரு பணம் வந்த உடனே செலவு பண்ண ஆரம்பிச்சுடுறோம். மாச கடைசியில செலவுக்கு பணம் இல்ல, சேமிக்கவும் இல்ல, அவசர தேவைக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லன்னு யோசிக்கிறோம். ஆனா புத்திசாலித்தனமா பணத்த சரியா கையாண்டா, முதல்ல பணம் வந்த உடனே சேமிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் செலவு பண்ணணும். இதத்தான் சொல்றாங்க பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. சம்பளம் வாங்கி செலவு பண்ணிட்டு மீதி இருக்க பணத்த சேமிச்சீங்க அப்படின்னா, எப்பவுமே பணம் உங்களுக்கு பத்தாது. அதே போல ஏதாவது அவசரமா பணம் தேவைப்பட்டாலும் உங்களால சமாளிக்கவே முடியாது. அதே சம்பளம் வாங்கி சேமிப்பு போக மீதியில செலவு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கட்டுப்பாட்டோட வாழலாம். உங்களுக்கு ஏதாவது அவசர தேவை இருந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும். இதோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? பணத்துக்கு கட்டுப்பாடுகள் இருக்கும். அதாவது நம்ம பணத்த எது எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணும், எதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கும். ரொம்ப முக்கியமா உங்களோட வருங்காலம் பாதுகாப்பா இருக்கும். எவ்ளோ சின்ன தொகையா இருந்தாலும் பரவால்ல, சேமிக்க முதல்ல ஆரம்பிங்க. சிறு துளி பெருவெள்ளங்கிற பழமொழிக்கு ஏத்தபடி அந்த சின்ன தொகை கூட ஒரு பெரிய தொகையா மாறும். கொஞ்சம் பணம் நம்ம கிட்ட வந்த உடனே நம்ம மனநிலையே மாறிடும். நம்ம இப்போ ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற மாதிரி நம்மளால உணரவும் முடியும். அதுக்கு காரணம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம யாருக்கிட்டயும் உதவின்னு போய் நிக்க வேண்டிய தேவையே ஏற்படாது. 3வது கடன். நம்ம கண்மூடித்தனமா கடன் வாங்குறோம். ஆனா கடைசியில வாழ்க்கையே கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ஆகுது. கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்றதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா அத திருப்பி கொடுக்க உங்களுடைய மொத்த மாச சம்பளத்தையுமே நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு. கடன் இல்லாம வாழறவன் தான் தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ முடியும். நீங்க உங்க வாழ்க்கைய நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல கடன்ல இருந்து விடுபடணும். கடன் வாங்குறதுல நம்ம பண்ற தப்பு என்னலாம் தெரியுங்களா? தேவையே இல்லாத விஷயங்களுக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்றது. சம்பளம் வரும் அப்படின்னு நம்பி கடன் வாங்கி செலவு பண்றது. கடன் வாங்கி தேவையே இல்லாத பொருட்கள வாங்குறது. இப்படி நம்ம தான் கடன வாங்கி மாட்டிக்கிறோம். கடைசியில அது நமக்கு ஒரு பழக்கமாவே மாறிடுது. இதோட பின்விளைவு எப்படி இருக்கும் தெரியுங்களா? கணக்கே இல்லாம வட்டி கட்டுறது, வர வருமானத்த முழுசா வட்டியே கட்டுறது. இதனால உங்களுக்கு மன அழுத்தமும், உறவுகளுக்குள்ள பிரச்சனையும் தான் ஏற்படும்.
தெரிஞ்சுக்கணும். 4வது பணத்த பத்தி கத்துக்கோங்க. நம்ம வாழ்க்கைய நம்ம மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டா, கல்வி மட்டும் நமக்கு பத்தாது. பணத்த பத்தின கல்வி ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. பணம் நம்ம கையில இருக்கணுமா? இல்ல பணம் நம்மள கட்டுப்படுத்தணுமா? அப்படிங்கிற முடிவ நாம தான் எடுக்கணும். நம்மளால பணத்த சம்பாதிக்க முடியும். செலவழிக்கவும் முடியும். ஆனா பணத்த நிர்வகிக்க கத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பணத்த பத்தின அறிவு இல்லாதவனுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சாலும் அத அவனால பாதுகாக்கவே முடியாது. சரி, பணத்த பத்தி கத்துக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் நாம கத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு பட்ஜெட் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சேமிக்கிற பழக்கம் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து முதலீடுனா என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க முதலீடு பண்றீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் முதலீடுனா என்னங்கிறதையாவது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து வரி, வட்டி, இன்ஃப்ளேஷன் இது மாதிரியான அடிப்படையான தகவல்கள கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். 5வது செலவுகள். நம்ம கிட்ட இருக்கிற பணத்த இந்த 2 கேள்விகளுக்கு பதில் தெரியாம செலவு கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. 1 எதுக்கு செலவழிக்கணும்? 2வது எந்த செலவு முக்கியம்? இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் செலவு பண்ணணும். வீடு, உணவு, குழந்தையோட படிப்பு இது எல்லாம் நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம பண்ற செலவுகள். ஆனா பிராண்டடான ஷாப்பிங், தேவையே இல்லாத இஎம்ஐ இதுலலாம் பணத்த கண்டிப்பா செலவு பண்ணவே பண்ணாதீங்க. செலவு பண்ணுங்க. செலவே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா செலவுகளுக்கு முன்னுரிமை குடுங்க. எந்த செலவு முக்கியமானதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான செலவுகளுக்கு கண்டிப்பா முன்னுரிமையே குடுங்க. சரி, முன்னுரிமை குடுக்காம இருந்தா, அதோட பின்விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுங்களா? முதல்ல உங்களோட கடன் அதிகரிக்கும். அடுத்து வட்டிய பார்த்து வர பயம். அடுத்து அதனால ஏற்படுற மன அழுத்தம். இது எல்லாம் சேர்ந்து உங்க நிம்மதியையே அழிக்கும். இப்படி நீங்க செலவுகளுக்கு முன்னுரிமை குடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். இப்படி நம்ம சம்பளம் எவ்வளோ வந்தாலும் அதை எப்படி கையாள்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 5 வழிகளும் உங்க வாழ்க்கைய நிம்மதியான ஒரு பாதைக்கு கூட்டிட்டு போகும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ அதிகமா செலவு பண்ற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.